பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். மகிழ்ச்சிமா. வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், லைஃப்பில் நமக்கு சில தேவைகள் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க, ஜெயிச்சிடுறா மாறா அப்படின்னு. இந்த விஷயம் எனக்கு நடந்தே தீரணும், ஆனால் நிறைய முயற்சி பண்ணுறோம், ஆனால் தடைகள் இருக்குது. அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கை, எங்களை சுற்றி எங்களுடைய குடும்பத்தாரை நான் பார்த்துக்க முடியும். அந்த விஷயம் நிறைவேறதுக்கு, தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். வாழ்க்கையில் சில விஷயத்தில் ஜெயிச்சே தீரணும். எவ்வளவோ சோதனை இருக்கும், ஆனால் அந்த வெற்றியை விட்டுட்டோம்னா நம்மளை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. அப்போ நாங்கள் அதில் ஜெயிச்சே தீரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இதற்கு அற்புதமான பரிகாரங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. நீங்கள் வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அற்புதமான பரிகாரம் பிள்ளையாருக்கு செதறுகாய் போடக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், ஆனால் வெற்றியை தரும். அது நான் என்ன முறையில் செய்யணும்னு சொல்கிறேன், அதை கடைப்பிடிச்சா போதும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை பண்ணணும். முதல் வாரம் திங்கக்கிழமை, திங்கக்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு செதறுகாய் போடணும், உங்கள் வேண்டுதலை வச்சுக்கணும். இரண்டாவது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை செதறுகாய் போடணும், 2 செதறுகாயாக போடணும். சரி. முதல் வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும்தான், எல்லா நாளும் போடணும்னு இல்லை. திங்கக்கிழமை மட்டும் செதறுகாய், 1 செதறுகாய். செவ்வாய்க்கிழமை மறுவாரத்தில் 2 செதறுகாய் பிள்ளையாருக்கு போடணும். அதற்கு அடுத்த வாரம் புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு 3 செதறுகாய். அதற்கு மறுவாரம் 4வது வாரத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு 4 செதறுகாய். அப்படியே வரிசையாக குறிச்சிக்கிட்டே வாங்க. 5வது வாரம் பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமை அன்று 5 செதறுகாய். 6வது வாரம் சனிக்கிழமை பிள்ளையாருக்கு இப்போ நீங்கள் 6 செதறுகாய் போடுங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அடுத்த செதறுகாய் போடும்போது 7 செதறுகாய் போட்டிருப்பீங்க பிள்ளையாருக்கு. இப்படி இந்த 7 வாரம் இந்த செதறுகாய் பிள்ளையாருக்கு போட்டுக்கிட்டு வரும்போது எப்படிப்பட்ட தடையுள்ள காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் வெற்றி பெற்றே தீரணுங்கிறீங்க, அவ்வளவு முக்கியமான விஷயங்கிறீங்க. அதற்கு பிள்ளையாரை நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் சிதறு தேங்காய் போட்டு பாருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வழக்கம் போல எளிமையான பரிகாரம், எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணக்கூடிய பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் மேடம் இது எப்படின்னா, ஒரே வாரத்தில் 7 நாளும் போடுறது இல்லை. ஆமாம், திங்கள், அடுத்த வாரம் செவ்வாய், அந்த முறையில் போட்டுக்கிட்டு வரும்போது காரியம் அற்புதமாக பலிக்குது. பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம் நிற்கணும், அது முக்கியம். என்னுடைய பிரார்த்தனைகளில் நான் உறுதியாக இருக்கணும்ல. இப்போ ஒன்று நினைக்கிறது, அப்புறம் அடுத்த வாரம் அதை விட்டுட்டு வேற ஒன்று வேண்டதுன்னு இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி பிள்ளையாற்ற வேண்டுதல் வைக்கணும், காரியம் கண்டிப்பாக நடக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், நம்ம ஆடி மாதத்தில் இருக்கோம். ஆமாம், நிறைய பண்டிகைகள். ஆமாம் சார், இந்த ஆடி மாதம்ங்கிறதுல முக்கியமாக சில கிழமைகளை மறக்கக்கூடாதுங்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சில கிழமைகளை சொன்னார்கள், சில திதிகளை சொன்னாங்க. இந்த திதிகளில் விரதம் இருங்களேன், பெரிய வெற்றி கிடைக்கும்னாங்க. அப்படிப்பட்ட திதிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிருத்திகை அப்படின்னு நட்சத்திரத்தை எடுக்கிறோம். இந்த நட்சத்திரம் அன்றைக்கு விரதம் இருந்தால் பெரிய வெற்றியை கொடுக்குது. திருவோண நட்சத்திரம் சொல்கிறோம், திருவோண விரதம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்களில் விரதம் இருக்கிற போது நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த காரியம் நடக்குது. உதாரணமாக ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்க, அவங்க கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கணும். நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது விரதம் இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கு இடையில் உறவு சரியில் வச்சுக்கோங்க. அவங்களும் இந்த கிருத்திகை விரதம் இருந்தாங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது, அந்த ஒற்றுமை வருது குடும்பத்தில். திருவோண விரதம் நீங்கள் எடுக்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருது. நிறைய மனநல கோளாறுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் திருவோண விரதம் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதே மாதிரி திதி ரீதியான பரிகாரங்களும் இருக்கு. இப்போ நம்ம சஷ்டி திதின்னு சொல்றோம். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா
நல்லபடியாக கருத்தரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு திதிக்கும் இருக்கு. சங்கடகர சதுர்த்தின்னு திதியை சொல்கிறோம், விநாயகருக்குரிய நாள். அந்த நாளில் வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நீங்கள் பிள்ளையாருக்கு போய் கும்பிடணும். அது மாலை நேரத்தில் போய் பிள்ளையாரை கும்பிடணும். அப்போ அந்த திதி நமக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யுது. அப்போ அந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்ங்கிறாங்க. அந்த வார்த்தையை ஜோதிடத்தில் எப்படி சொல்லப்படுது? திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். உங்களுக்கு கடுமையான சார் விதி கோளாறுங்கிறாங்களே எங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, திதியை பிடித்து நீங்கள் என்ன திதியோ ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய இந்த திதியை பிடித்து அந்த பரிகாரத்தை செய்யும்போது உடனடியாக பலன் கிடைக்குது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. சுஜாதா பரமக்குடி மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் ஹஸ்பண்ட்காக கேட்கணும் மேடம். கணவரோட பேரு வயது சொல்லுங்கம்மா. கண்ணன். 50 வயது 50. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, துலாம் லக்னம் மேடம். உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பரமக்குடி சார். பரமக்குடி. மகிழ்ச்சிமா. வீட்டுக்காரர் என்ன பண்றாருமா? அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க சார். மகிழ்ச்சி. சரி, என்ன கேட்கணும் அவருக்காக? அவங்க தொடர்ந்து வேலையிலே இருப்பாங்களா, எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற கேட்கணும் சார். சரிங்கம்மா. அதாவது நம்ம பேசுற நேரத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். இது தொழில் ரீதியாக சில தடைகளை, வேலை ரீதியாக பாதிப்புகளை அவருக்கு தரும் அப்படின்னு இருக்குமா? சரிங்களா? அப்போ பாதிப்புகள் தரக்கூடிய ஜாதகம் இருக்கும்போது அவர் அரசு துறையில் வேற பணியாற்றுகிறார். நீங்க இந்த ஜாதகத்தை நேரிடல் இங்கே எடுத்துக்கிட்டு நேரில் என்னை சந்திப்பது இவர் ஜாதகத்தில் உள்ள சில சிக்கல்களை பேசுவதற்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அது வெளிப்படையாக டிவி நிகழ்ச்சியில் பேச முடியாது. வாழ்த்துக்கள்மா. நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சோமசுந்தரம் மேடம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர்ல மேடம். யாருக்கா கேக்குறீங்க? சரி, மனைவியோட பேர் வயது சொல்லுங்க. பேர் காமாட்சி, வயது 3/12/74, 1974. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். கடக ராசி, கடக லக்னம், பூச நட்சத்திரம். சரி, என்ன கேள்வியோ கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சோமசுந்தரம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்க மனைவியோட பேர் சொல்லுங்க. எஸ் காமாட்சி சார். காமாட்சி. சரி, என்ன கேட்கணும் நீங்க? உடல் ஆரோக்கியம் சார். அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சார். சரி. எதை எடுத்தாலும் கைகளுக்கு இருப்பு இல்லை சார். கை பிடிமானம் வர மாட்டேங்குது. ஆமா சார். சரி, அப்போ நீங்க இதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஏன்னா மருத்துவ ஆலோசனை தான் முக்கியம். இது ஜோதிட நிகழ்ச்சி. இந்த ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மருத்துவரை கொடுப்பதற்கும் அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வேகமாக பலிப்பதற்கும் இந்த ஜோதிட நிகழ்ச்சி உதவும். ஆனால் மருத்துவம் தான் இதில் அடிப்படை. அதனால அவரை நீங்க பாருங்க. இப்போ கை பிடிமானம் இல்லைங்கும் போது இந்த ஜாதகத்தில் என்ன காட்டுதுன்னா இவங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது நரம்புகளில் பிரச்சனை இருக்கும் பாருங்க, அப்படி உள்ளவங்க ஜாதகமாக இது காட்டுது. பட் நீங்கள் நினைக்கிறது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது நரம்புகளை காட்டுது. அப்படின்னா இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிருத்யுஞ்ச மந்திரம்னு இருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்க, மிருத்யுஞ்ச மந்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த மிருத்யுஞ்ச மந்திரத்தை தினந்தோறும் 1008 முறை உங்களை சொல்லிட்டு வர சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் வரும். இவங்களுடைய உடல் நலத்திலேயே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. செய்து பாருங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நான் ரேணுகா தேவி பேசுறேம்மா. சென்னையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? பொண்ணுக்காக கேட்கணுமா? பொண்ணோட பேரு வயது சொல்லுங்க. பொண்ணு தேன்மொழி, வயது 29. சரி, ராசி ரேவதி நட்சத்திரம், லக்னம் ரிஷப லக்னம். லக்னம் ரிஷபம். திருமணத்திற்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க. மகர லக்னம். மகர லக்னம். சரி, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது உங்கள் அன்பு மகள் ஜாதகத்துல சுக்கிர கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குமா? இதுல சுக்கிர கிரகத்துடைய பாதிப்பது பேர் களத்திர தோஷம் அப்படின்னு பேர். இந்த களத்திர தோஷம் ஒரு கடுமையான தடைகளை இவங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். இவங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போதுமா ரொம்ப கவனமா வரன் பார்க்கணுமா. இவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலவீனமாக இதில் தெரிவதனால நீங்கள் ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் தான் இவர்களுக்கு மிக அவசியம். அதாவது அதில் சிறு தவறு ஏற்பட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையும் தான் இந்த ஜாதகத்தில் தெரியுது. அதனால முதல் விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, மாங்காடு கோயிலுக்கு போங்க, காமாட்சி அம்மனை வழிபட்டு கொண்டே வாருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மன் கோவிலிலே சென்று தங்கள் அன்பு மகளை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருக்க சொல்லுங்க. நான் பெரிய செலவுள்ள பரிகாரம்லாம் எதுவும் சொல்லலை.
மிக எளிமையான பரிகாரம். காமாட்சி அம்மன் கோவிலிலே சென்று ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்தா போதும். உங்களுக்கு தெரியும் அந்த மாங்காடு அம்மனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வீரியமான பலன்கள் உடனே கிடைக்கும். அதாவது மாங்காடு கோயிலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு வெள்ளிக்கிழமை உட்கார சொல்லுங்க, திருமண தடைகள் விலகும், நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? பிரதீபா, அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தாங்க. எனக்கு எப்ப மேரேஜ் ஆகும், எப்ப வேலை கிடைக்கும், அதுக்காக கேட்கலாம். சரிம்மா, உங்களுடைய வயது என்ன? 23. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கடக லக்னம். பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. கேளுங்கம்மா, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஐயா, எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், எப்ப மேரேஜ் ஆகும், வேலை கவர்மெண்ட் ஜாபா இல்ல பிரைவேட்லயே கிடைக்குமா, அதெல்லாம் கேட்கறேன். சரிங்கம்மா, அதாவது இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாக நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துக்கிட்டே வரணுமா, சரிங்களா? நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால நீங்கள் அந்த தடைகள் விலகிறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டீங்கனாலே தடைகள் விலகும். உங்களுக்கு இந்த ஆண்டு வேலை நல்லபடியாக அமைஞ்சிருமா. அந்த வேலையை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். திருமணம் மட்டும் 2 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு உங்கள் ஜாதக கிரக அமைப்பு படி இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் செய்துகிட்டே வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் இந்த திருமண தடைக்காக தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் பெற்றவங்க நிஜமாவே ரொம்ப பாவம் தான். பிள்ளைகளுக்கு 30 வயது கடந்து கூட திருமணம் நாங்கள் வரன் பார்க்குறோம், நாங்கள் பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாயிடுது. பெண்களுக்குமே திருமண தடை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மையான விஷயமா. அதாவது ஆண்களுக்கு திருமண தடை அப்படின்னு நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க. பெண்களுக்குமே நிறைய தடை இருக்குது. ஏன்னா இதை விட நல்ல வரன் கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும்னு காத்திருந்து வரன் அமைவதில்லை. பையங்க வீட்லேயுமே கூட அதுக்காக எதையும் அனுசரித்து வராங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா பெற்றவர்கள் முந்தின ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால அவங்க என் பையனுக்கு இன்னும் நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதும், இந்த நட்சத்திரங்கள்லாம் கூடாதுன்னு இவங்களே பாதி பேர் ஜோசியராகிடுறாங்க. அதாவது இந்த மூல நட்சத்திரம், இந்த கேட்ட நட்சத்திரம், இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. அந்த நட்சத்திரப்படி இருக்குது, அதில் இங்கே நாங்கள் பொருத்தம் இல்லை, எங்கள் பையனுக்கு அப்படி சேர்க்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அதனாலேயே திருமண தடை வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 32 வயசு 35 வயசு ஆகும்போது பயம் வருது, எந்த ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு வராங்க, அன்றைக்கி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஆணை பெற்றவர்களாக இருந்தாலும் பையனை பெற்றவங்களோ பெண்களை பெற்றவங்களோ இந்த காலத்தில் திருமணம் நடப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவிற்கு போய் ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காதீங்க. திருமணத்திற்கு வரன் அமைஞ்சா போதும்னு பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் கேட்டீங்க பெற்றவங்களுடைய கவலையை போக்கணுமே நம்ம. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னா நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற பரிகாரத்தை 7 வாரங்கள் செய்யணும், நிச்சயமாக திருமணம் கைகூடும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யுங்க. எளிமையான பரிகாரம், கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். என்ன செய்யணும்னா, பசுவிற்கு பழம் கொடுக்கணும். ஒவ்வொரு கிழமையும் 7 வாழைப்பழம் கணக்கு. வியாழக்கிழமை 7 வாழைப்பழம், வெள்ளிக்கிழமை 7 வாழைப்பழம், சனிக்கிழமை 7 வாழைப்பழம். மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும் பாருங்க, மஞ்சள் கலர் பழம் தான் கொடுக்கணும். அப்படி 7 வாரங்கள் நீங்கள் வியாழன் வெள்ளி சனியிலே பசுவிற்கு பழம் கொடுத்து கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய திருமண தடைகள் இருந்தாலும் திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடுவதை கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். செய்து பாருங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்கம்மா. டிவி பார்க்காம ஃபோன்ல பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. கண்ணன். எந்த ஊர்லேருந்து சார்? யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக. மகனோட பேரு, வயது சொல்லுங்க. பையன் திருக்கதி 28/8/1998 விசாக நட்சத்திரம், கும்ப லக்னம். கும்ப லக்னம். என்ன பேர் சொன்னீங்க சார்? திருக்கதி. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. ஐயா வணக்கம். வேலை கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். பையனுக்கு வணக்கம் சார். பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், கல்யாணம் எப்படி சார் ஆகும்? பையன் வேலைக்கு போனார் இல்லையா ஏற்கனவே? ஆமா, முன்னாடி போயிட்டு நின்றுட்டார். ஆமா, அதாவது இவர் ஜாதகத்தில் என்னன்னா, இந்த வேலையில் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது நிலைத்து ஒரு வேலையில் இருக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கு பாருங்க, 2028 வரைக்கும் அப்படி தடைகளை காட்டுது அவருக்கு. அப்போ இவர் என்ன செய்யணும்னா, பக்கத்தில் எங்க வீரபத்திரர் இருக்காருன்னு பார்க்கணும். வீரபத்திரரை போய் சனிக்கிழமை கும்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா பெர்மனண்டாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இவருக்கு இந்த வேலை தடை சரியா போகலை பாருங்க, அதுதான் கல்யாண தடையாகவும் இருக்கு. அப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகிடுது. அதை கரெக்ட் பண்ணிக்கிடும் போது ஆட்டோமேட்டிக்காக பெண் அமைஞ்சிடும்.
இவங்களுக்கு வரக்கூடிய பெண் வந்து தெற்கு திசையிலேருந்து அமைவாங்க. உங்கள் ஊருக்கு தெற்கு திசையிலேருந்து அமைவாங்க. நல்ல மகாலட்சுமியுடைய பேருடைய பெண்ணு, நல்லபடியாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நேரம் நல்ல நேரம். பரமேஸ்வரன், திருச்சி மாவட்டம் கொண்டையம்பட்டி கிராமங்க. சரிங்க, யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு. சரி சார், பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையன் பேர் விமல்நாத், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், மிதுன லக்கணம். என்ன வயது ஆகுது? வயது என்ன சார்? 30. சரி, திருமணத்திற்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசுங்க சார். ஐயா வணக்கம். பையனுடைய பேர் விமல்நாத்தா? பையன் பேர் விமல்நாத்ங்க, ரிஷபராசி. ரிஷபராசி. சரி, மிதுன லக்கணம் சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி. பையன் என்ன வேலை பார்க்குறாரு? நீங்க பேசுறது தெளிவா கேட்கலையா? பையன் என்ன வேலை பார்க்குறாரு? ஐயா நீங்க மிதுன லக்கணம் ரிஷபராசி தெரியுது, என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறேன். ஏன்னா இதுல எதுக்காக நான் திரும்ப இந்த கேள்வியை கேட்குறேன்னா, அவருடைய வருமானம் பத்தலை, அதனால இவருக்கு திருமணம் ஆகலை, பெண்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஜாதகத்தில் தெரியறதால தான் என்ன வேலைன்னு உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவருடைய வருமானத்தை இவர் உயர்த்தி கொள்ள வேண்டும், அதுதான் தடையாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்கான வருமானம் என்பது, போதுமான வருமானம் அவரிடம் இல்லை என்று கிரகநிலைகள் காட்டுவதனால வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் செய்ய சொல்லுங்க, அதுதான் இவருக்கு நல்லது. இவர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மனை சென்று வழிபடணும். சமயபுரம் மாரியம்மனை அதிகாலை நேரத்தில் சென்று வழிபட சொல்லுங்கள். மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை சென்று வழிபட சொல்லுங்கள். விரைவில் திருமணம் கைகூடும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, யமுனா பேசுறேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருவண்ணாமலை. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு அதுதான். உங்களுடைய வயது என்னம்மா? 35. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், மீன லக்னம். என்ன கேள்வி கேக்குறீங்க? திருமணம் இன்னும் நடக்கலைங்க மேம், அதுக்காக. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். களத்திர தோஷம் சொன்னாங்க பாருங்க. இந்த ஜாதகங்களில் சில தோஷம் இருக்குமா. பொதுவாக ஒருத்தருக்கு திருமணம் ஆகலைன்னா செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், நாகதோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் என்ன காட்டுது? களத்திர தோஷம் இருப்பதனால இவருக்கு தடைகள் இருக்கிறது அப்படின்னு காட்டுது. நீங்கள் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வரீங்களா? எப்போ வரீங்க? சரி, எப்பவுமே போறதில்லை. அதுதான், அதாவது நம்ம பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அதோடைய அருமை தெரியாது. வெளி உலகத்திலேருந்து எல்லாரும் வருவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற நம்ம விட்டுக்கிட்டே இருப்போம், சரியா? சாமியை கும்பிட மாட்டோம். இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் ரெகுலரா நீங்க திருவண்ணாமலை அந்த கிரிவலம் நீங்க பௌர்ணமியில் வந்துகிட்டு இருங்க. இன்னும் விரைவில் கல்யாணம் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுக்கலாமா? வெள்ளிக்கிழமைகள்ல கிரிவலம் வாங்க, உங்களுக்கு விரைவில் பலன் கிடைக்குமா? வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்க, டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா, நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? அம்மா, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் பையனுக்கு வேணுங்க. பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையன் பேரு கவி பிரசாட்டுங்க, 1992ங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்தவனுங்க. சரிம்மா, ராசி நட்சத்திரம் நட்சத்திரம்ங்க. லக்னம்மா? சிம்ம லக்னம்ங்க. சரி, உங்க கேள்வியை கேளுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. 34 ஆச்சு சார், கல்யாணமே இல்லைங்க. அதுதான்மா, அதுதான் நான் நிறைய நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே வரேன். ஆண்களை பெற்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் என்பது பையங்களுக்கு கூடி வருவது என்பது மிக மிக கடினமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்படி பெண் வேண்டும் அப்படின்னு எந்த கணக்கு வச்சிங்கனாலும் அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. ஆண்கள் இப்படி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. திருமணத்தை பெண்கள் முடிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போது அன்பு சகோதரர் விஷயத்தில் கேட்குறீங்க, இவருக்கு ராகு கேது தோஷம்தாம்மா. நாகதோஷம் என்பது இவருக்கு அதிகமாக இருக்குது. பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நாகதோஷ பரிகாரம் செய்வது எப்படி அப்படின்னு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கேளுங்க, சொல்லுவாங்க. நாகதோஷ பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும்.
செய்து கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும். வாழ்த்துக்கள். சார், திருமண பத்திரிக்கை நம்ம பாசிட்டிவாகவே போவோம். திருமண பத்திரிக்கை அச்செடுத்ததுக்கு அப்புறமா இதை முதல்ல யார்கிட்ட கொடுக்கணும் சார்? அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, எல்லாரும் கல்யாணத்தை பற்றியே கேட்குறாங்க. அப்போ இந்த திருமண பத்திரிகையை அடித்த உடனே முதல்ல கொண்டு போய் நம்ம வீட்டில் இல் உரை தெய்வம் அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் ஒரு சாமி இருக்கும், அந்த சாமி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். முதல்ல வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிகிட்ட அந்த பத்திரிகையை கொண்டு போய் வைக்கணும். பையனை பெற்றவங்களோ பெண்ணை பெற்றவங்களோ தன் பிள்ளைகளுடைய அந்த பத்திரிகையை கொண்டு போய் வச்சு அவங்கள சாமியை கும்பிட சொல்லி பிள்ளைகளை முதல்ல அந்த இறைவனிடம் அனுமதி வாங்கணும். அது முக்கியம். இரண்டாவது, அந்த பத்திரிகையை எடுத்துக்கிட்டு உடனடியாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம். நம்ம அப்பா அம்மா கும்பிட்டுருப்பாங்க, தாத்தா பாட்டி கும்பிட்டுருப்பாங்க. அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் கும்பிட்டு அந்த தெய்வத்தை கும்பிட்டாலே தெய்வத்துடைய அருளும் கிடைக்கிது, முன்னோர்களுடைய அருளாசியும் சேர்த்து கிடைச்சிருது. இரண்டாவது. மூன்றாவது, அந்த பத்திரிகையை தாய்மாமனுக்கு கொடுக்கணும். அது ஒரு கணக்கு. தாய்மாமனுக்கு கொடுக்கணும். கொடுத்த பிறகு நீங்கள் உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு கொடுத்துட்டு பிறகு வெளியே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் பத்திரிகை கொடுக்க வேண்டிய முறை. ஸோ தெய்வத்துடைய அருளாசியை பெற்றுவிட்டால் அந்த திருமணமும் தடையில்லாமல் நடக்கும். சரிங்களா? அதான் முதல்ல வீட்டில் உள்ள சாமிகிட்ட பத்திரிகையை வச்சு வணங்குங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? ஓகே சார். இப்போ பொதுவாக நிறைய சகோதரர்கள் இப்படி வரிசையில் இருக்காங்க. ஆனால் இந்த தொலைபேசி அழைப்பை அவங்க சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதனாலேயே அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை விட்டு போயிடுது. அவங்க பின்னால் காத்திருக்காங்க பாருங்க, அவர்களும் கேள்வி கேட்க முடியாமல் போகுது. நிறைய அழைப்பாளர்கள் இது புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் நிறைய வரிசையில் காத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் அழைப்பை முறையாக பயன்படுத்துங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படட்டும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் நீங்கள் திருமண தடை விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த திருமணத்திற்குரிய பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக கடைபிடிங்க. இந்த வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம். அது நிச்சயமாக திருமணத்தை கொண்டு வந்து தருகிறது. ஆனால் ஒரு பக்கத்தில் திருமண பருவம் வந்துருச்சா உடனடியாக இப்போல்லாம் வரன் தேடுங்க. ஏதாவது காரணம் சொல்லிக்கொண்டு திருமண விஷயத்தை தள்ளி போட்டால், இல்லாவிட்டால் வரனுக்கு இன்னும் எனக்கு வேணும், இன்னும் நாங்கள் நினைக்கிறபடி வேணும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் மிகப்பெரிய தடையை கொண்டு வந்திருக்கிறது. அதனால் கவனமாக இருங்க. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. பெரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் மீட் பண்ணலாம். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் பாக்கியராஜ் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? கடலூர் மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். சார், உங்க வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. வயசு 41, ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் மேடம். லக்னம் சார் என்ன லக்னம் நீங்க? என்ன லக்னம்? சரி, நீங்க டிவி பார்க்காதீங்க சார். உங்க கேள்வியை மட்டும் சீக்கிரமா கேளுங்க. சார் மேஷ லக்னம் மேடம். மேஷ லக்னம். உங்க கேள்வியை கேளுங்க சார். மேடம் இல்ல உள்ள எவ்வளவு பணம் வர வந்தாலும் ஒன்றும் இருக்க மாட்டேது மேடம், தங்க மாட்டேது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. நண்பருக்கு வணக்கம். பணம் கையிலே தங்கவில்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். யூடியூப்பில் போய் பாருங்கள், நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லிக்கிறேன். நீங்கள் புதன்கிழமை என்று பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டு விட்டு துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. தொடர்ச்சியாக இதை செய்யுங்கள். பணம் கையில் தங்க துவங்கும். செய்து பாருங்கள். நன்றி அழைத்தமைக்கு சார். இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு ஜோதிடம் சார்ந்த நேர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. முத்தான 3 பரிகாரங்கள். இப்போ கூட நான் பணம் வரம் தங்கறதுக்கான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. அன்பு நேயர்கள், எங்களை தொடர்பு கொண்டவர்கள் நீங்கள் நேரடியாகவும் எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.